வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று பயிற்சியாக போறார். வருட பயிற்சியில பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி. ஒரு வருட காலத்திற்கு ஒரு ராசியில இருந்து மீண்டும் மறுபடியும் மற்ற ராசிக்கு செல்லக்கூடிய ஒரு கிரகம். இதுல இந்த குரு பகவான் இந்த ஆண்டு உச்சம் பெற்று வரக்கூடிய ஒரு பயிற்சி நிலைதான். இதுல ஒரு 90 நாட்களுக்கு மட்டும் குரு பகவான் அதிசாரம் அடைந்து சிம்ம ராசிக்கும் அடுத்து மறுபடியும் கடக ராசிக்கும் உச்சம் பெற்று வருகிறார். இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள்ல விருச்சிக ராசி என்பர்கள், மகர ராசி என்பர்கள், மீன ராசி என்பர்கள், இந்த 3 ராசி என்பர்களையும் குரு பகவானுடைய டைரக்ட் பார்வை அப்படின்றது இருக்கு. 5, 7, 9 பார்வையில இந்த ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு நன்மைகளை பெற போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது விருச்சிக ராசி என்பர்கள்லாம் நிறைய இடத்துல ஒரு ஏமாற்றங்களை அனுபவிச்சிருப்பாங்க. அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு கால சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதுல இருந்து இப்போ இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு மாற்றங்களையும் நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான சரியான தகவல்கள், துல்லியமான கணிப்புகள். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குரு பயிற்சி ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டுல திருமணம் நடந்துரும், நம்ம வீட்டுல குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும், நம்ம வீட்டுல ஒரு சொத்து வாங்க போறோம். இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா சுப கிரகம் சுப பெயர்ச்சி காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல பெயர்ச்சி ஆகிறாரு. ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம். இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் நம்மளுடைய பாரத திருநாட்டிற்கும் அதிகப்படியான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்க போகுது. அதையும் தாண்டி இந்த குரு பகவான் ஒரு சில ராசி என்பவர்களுக்கு சில கெடுதலான ஒரு விஷயங்கள், அதாவது கடன் ரீதியான சில பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நேரத்துல உடல் பாதிப்புகள் வரப்போகுது அப்படின்றதையும் நம்ம துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? மீன ராசி என்பவர்கள் 12 ராசியிலேயே மீன ராசி என்பவர்களுக்கு தான் சூப்பரான குரு பயிற்சி. ஏன்னா 7 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 7 சனிக்கு உண்டான அந்த சனி பகவானே இவங்க கிட்ட பெரிய அளவுக்கு நம்மளுடைய வேலை எங்கேயுமே சாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு சில துன்பங்களை கொடுத்தாலும் அதுல இருந்து ரொம்ப எளிமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாரு. 7 சனியினுடைய பாதிப்பே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களினுடைய பலத்தை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற போறார். அங்க உச்சம் பெற்று உங்களுடைய ராசியையே பார்க்கிறார். அடுத்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய பாக்கியஸ்தானம், பாக்கியம், லாபஸ்தானம், உங்களுடைய ராசி, இது 3 ஆக்டிவேட் ஆக போது 5ஆம் இடத்துல இருந்து அப்படி இருக்கும் போது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு எதை தொட்டாலும் நல்ல வெற்றி தான். ஒரே ஒரு வார்த்தையில தான் சொல்லலாம். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு நீங்க எங்க போனாலும் வெற்றி தாங்க. இந்த ஒரு வருடம் நீங்க நினைச்சதுதான் சாதிக்க போறீங்க. சனி பகவான் உங்ககிட்ட அடிமையாக இருந்துதான் வேலை செய்ய போறாரு. ஐயோ இந்த மீனராசி என்பவர்கள் செய்யறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சனியினுடைய பவரையே முழுமையாக குறைச்சு வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது காசு, பணம், மற்றவர்களை நம்புறது, இதெல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா செயல்படணும். அதுல மீனராசி பெண்கள் பாத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு ஆறுதல் வேணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாவது உங்களுடைய பர்சனல் லைஃப பத்தி பேசிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. அதையெல்லாம் சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சனி பகவான் ஆக்டிவேட் ஆகிட்டே இருப்பார். நம்ம இந்த இடத்துல சனி பகவானை டீஆக்டிவேட் பண்ணணும், அவரை செயல்படாம வைக்கணும். ஏன்னா ஜென்ம சனி அப்படின்றது செயல்பட்டு இருக்கு. அப்போ அவரை நம்ம செயல்படாம வைக்கணும் அப்படின்னா யார்கிட்டயாவது நம்புறது, அடுத்து பாத்தீங்கன்னா யார்கிட்டயாவது நம்பி சில விஷயங்களை ஒப்படைக்கிறது, இது எல்லாத்தையும் செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு சனி பகவானுக்கு நல்ல ஒரு எண்ணெய் போட்டு விளக்கேத்தி அவரை வாவான்னு கூப்பிட்ட விதம் தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறது. அதனால அதையெல்லாம் செய்யாம நல்ல உழைங்க. உங்களுக்கு உண்டான உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு தான் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு, உச்சம் பெறாரு. உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அப்படி லாபஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான வரும்
வருமானம் வரப்போகுது, லாபம் வரப்போகுது, கடனை அடைக்க போறீங்க, உங்களால அந்த குடும்பம் நல்ல ஒரு உயர்வை சந்திக்க போகுது அப்படின்ற ஒரு முழு தெளிவான ஒரு வாழ்க்கையோட நடத்த போறீங்க. இந்த மாதிரியான சில அமைப்புகள்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நல்ல ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்க போது. இந்த இடத்துல மீனராசி என்பவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, 5ஆம் இடத்துல இருக்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், அடுத்து 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த 2 இடங்களும் பாத்தீங்கன்னா 2வது திருமணம் சார்ந்த சில விஷயங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஏற்கனவே வாழ்க்கையில நிறைய அடிபட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு என்னுடைய திருமண வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு மேடம், ஒரு குழந்தையோட நான் தனிமரமா போராடிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரியான நல்ல நேரம் கிடைக்குமா, எனக்குன்னு ஒரு நல்ல என்னை நம்பி நான் அவரை நம்பி என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்க முடியுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இது 100% சாதகமான காலம். இந்த காலத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஒரு 2வது திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பா அந்த திருமணத்துல நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றமைப்பு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க போகுது. உங்களை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நபர் அப்படின்றது வரப்போறாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் 2 பேருக்குமே சமமான ஒரு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரே மீனராசி அன்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 2வது திருமண வாழ்க்கை அப்படின்றது நீங்களா விருப்பப்பட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது உங்களுடைய ராசியா இருந்தாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்கள நீங்க திருமணம் பண்ணிக்காதீங்க. பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதனால ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பா வரும். நீங்க இப்போ பார்க்கக்கூடிய மீனராசி என்பர்கள் வேற விதமா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி அப்படின்றது வேற விதமா இருக்கும். அதனால நீங்க பழகக்கூடிய நபருக்கும் அவங்களுடைய ஒரிஜினல் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். அதனால ஒரே மீனராசி என்பர்களை 2வது திருமணம் அப்படின்றது செய்யக்கூடாது. செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம், அதையெல்லாம் நீங்க ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல நிறைய வருடங்களாக சம்மதம் இல்லாமல் பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இந்த இடத்துல நீங்க திருமணம் செய்துக்கிட்டா கூட அந்த பெற்றோர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர்களினுடைய முழுமையான ஒரு சம்மதம் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து வேலை இழப்புகள் இருந்தாலும் உடனே வேலை வாய்ப்புகளும் அப்படியே கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாட்டுல உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு கவலைப்படுறவங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஜூன் மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது முழுமையாக இருக்கும். அந்த வேலை வாய்ப்புகள்னால ஒரு நல்ல ஒரு பதவி, வருமானம், புகழ், மரியாதை, மதிப்பு எல்லாமே கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பு வருமான உயர்வு அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கும். அதனால நல்ல ஒரு உயர்ந்த ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரம். ரொம்ப நேர்மையா வேலை பார்க்கறாங்க பாருங்க அரசாங்கத்துல, எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் இவங்க உண்டு இவங்க வேலை உண்டு வேலை பார்க்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த வருடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டம் மாணவர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றமான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இவர்களுக்கு தொழில்ல சிக்கல்கள் நிறைய இருக்கு, தொழில் ரீதியான வளர்ச்சிகள் கம்மியா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைகள் சில பிரச்சனைகளாக இருக்கு. இது எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.